ஷட்டில் ரேட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? ஏன்னா ஷட்டில் கார்க் கிரைசிஸ் போயிட்டு இருக்கான் வேர்ல்டு ஃபுல்லா. அது பெரிய ரீசன்லாம் இல்லையா. சைனா உள்ள பீப்புள் வந்து போர்க்க வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். டக்கு கூஸை வேலா கோபிச்சந்த் அந்த அகாடமில இன்னும் 2 வாரத்துக்கு தான் ஷட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல சொல்லியிருக்காங்க. புலேலா கோபிச்சந்த் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா இதுக்கு ஆல்டர்னேட் கொண்டு வரணும்னு. வேர்ல்டு ஃபுல்லா ஷட்டில் கார்க் கிரைசிஸ் போயிட்டு இருக்கு. யூரோப் கண்ட்ரீஸ்ல நிறைய டிமாண்ட் இருக்கு. பிரைசஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஆனக்ஸ் வந்து ஜப்பான் பேஸ்ட் கம்பெனி மேனுஃபேக்சர் சைனால வச்சிருக்காங்க. அவங்களால டிமாண்டை கீப் அப் பண்ண முடியலையா. அவ்வளோ ஷட்டில் டிமாண்ட் இருக்கு அவங்களுக்கு. அண்ட் ஃபார்மர்ஸ் இன் சைனா என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஃபெதருக்கு மட்டும் பூசும் டக்கும் வளர்த்தோம்னா எங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை. பட் போர்க்க வளர்த்தோம்னா நாங்க நிறைய ப்ராஃபிட் பார்க்க முடியுது. இதுக்கு சொல்யூஷனா பிடபிள்யூஎஃப் வந்து ஆர்டிஃபிஷியல் ஷட்டில்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப நாய்ஸா இருந்திருக்கு. அக்யூரேட்டா இல்ல. பிளேயர்ஸ்க்கும் பிடிக்கல. பிடபிள்யூஎஃப் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம் இப்போ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வாட் டு டூன்னு. ஓகே, நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ஃபார்மர்ஸ்க்கு கொஞ்சம் ரேட்டை வந்து ப்ராஃபிட்டபிளாக இந்த கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா மேபி ஷட்டில் ப்ரைஸஸ் வராதுன்னு ஐ திங்க் ஸோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஐ ஆம் கிரேட்ஃபுல் ரைட் நவ். ஏன்னா இந்த ரேக்ஸ் அகாடமிலையோ மகேன் சாரோ யாருமே எங்கள்கிட்ட வந்து ஷட்டில் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், ஷட்டில் ப்ரைஸ் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு யாருமே சொல்ல. எங்களுக்கு ஷட்டில் ப்ரைஸ் என்னன்னே எனக்கு தெரியல. நான் இந்த ஆர்டிக்கல் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கே இந்த ப்ரைஸ் போயிட்டு இருக்குன்னே தெரிஞ்சிச்சு. நான் ஏன் பேசணும்னு நினச்சேன்னா நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு ஷட்டில் பாக்ஸ் வாங்கும் போது. வீக் ஒரு பிரச்சனைனா அதுக்கு அந்த கூட்டுக்கும் பிரச்சனை தானே. எனக்கு இந்த இஷ்யூவை கண்டிப்பா பேசணும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் பேசுறேன். உங்களுக்கு உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. லெட்ஸ் ஹேவ் அ ஹெல்தி கான்வர்சேஷன்.